அந்த விபரீதம் நடப்பதற்கு காரணமானவர் ஓடி வந்து ஒளிந்து கொள்கிறார். ஆனால் தமிழகத்தினுடைய மாநிலத்தை வழிநடத்தும் தலைவன் என்பவர், முதல்வர் என்பவர் அந்த இடத்திற்கு இரவே ஓடுகிறார். அங்கே போயிட்டு முதல்ல உயிருக்கு போராடுபவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுக்கிறார், உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய சம்பவத்திற்கு காரணமானவர் மீது என்ன நடவடிக்கை, விஜய் கைது செய்யப்படுவாரா என்று கேட்கிறார்கள். அங்கே கேட்கிறாங்க. அப்ப அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, அதற்கான அவசரமோ தேவையோ இப்பொழுதல்ல. என்னுடைய நோக்கம் சம்பவத்திலே உயிருக்கு போராடுபவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஒன்று சொன்னாரு, அதுக்காக காரணமானவங்களை கைவிட்டு போயிட முடியாது. அந்த விசாரணையின் முடிவில் யார் தவறித்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றான், ஏங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்க, புதிய ஊரம் அம்பலப்பட்டு போச்சு, ஏங்க முதல்வர் போல பொறுக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கணுங்க. விஜயை ஆதரித்து அவரை ரசித்தவர்களிடம் கூட பலரிடம் மௌனம் வந்து விட்டது. இந்த பெரிய பித்தலாட்டம்பா, ஒரு தலைவன் இப்படி நடந்துக்க கூடாதுப்பா, தலைமைக்கான தகுதியே இவரிடம் இல்லப்பா. இந்த விவாதங்கள் உருவாகி இருக்கிறது. இதுதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பெருந்தன்மைக்கு கிடைத்த மகுடம். அது வெற்றி என்று நான் கருதுகிறேன்.